மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் நிராகரிக்கப்பட்ட விண்ணப்பதாரர்கள் மேல்முறையீடு செய்ய விரும்பினால் குறுஞ்செய்தி பெறப்பட்ட நாளிலிருந்து 30 நாட்களுக்குள் இ-சேவை மையம் வழியாக வருவாய் கோட்டாட்சியருக்கு மேல்முறையீடு செய்யலாம் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் அண்ணா பிறந்த நாளான நாளை முதல் செயல்படுத்தப்பட உள்ளது. இத்திட்டத்திற்காக சுமார் 1 கோடி பேர் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். இந்நிலையில் நிராகரிக்கப்பட்ட விண்ணப்பதாரர்கள் மேல்முறையீடு செய்வதற்கு வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளன. அதன்படி விண்ணப்பதாரர்களின் விண்ணப்ப முடிவு நிலை குறித்து குறுஞ்செய்தி விண்ணப்பதாரர்களின் பதிவு செய்யப்பட்ட கைபேசி எண்ணிற்கு வரும் 18ஆம் தேதி முதல் அனுப்பி வைக்கப்படும். இவ்வாறு ஏற்கப்படாத விண்ணப்பதாரர்கள் மேல்முறையீடு செய்ய விரும்பினார் குறுஞ்செய்தி பெறப்பட்ட நாளிலிருந்து 30 நாட்களுக்குள் இ-சேவை மையம் வழியாக விண்ணப்பிக்க வேண்டும். இந்த மேல்முறையீடுகள் அரசு தகவல் தரவு தளங்களில் உள்ள தகவல்களுடன் ஒப்பிட்டு சரிபார்க்கப்பட்டு வருவாய் கோட்டாட்சியருக்கு அனுப்பி வைக்கப்படும். அவைகளை சமூக பாதுகாப்பு திட்ட வட்டாட்சியர்கள் கள ஆய்வு செய்து அறிக்கை அளிப்பார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. பயனாளிகளின் தகுதி மற்றும் தகுதி இன்மைகள் தொடர்பாக தனிநபர்களின் மூலம் வரப்பெறும் புகார்கள் குறித்து விசாரணை அலுவலராக கோட்டாட்சியர் செயல்படுவார் என்றும் மேல்முறையீட்டு விண்ணப்பங்கள் 30 நாட்களுக்குள் தீர்வு செய்யப்படும் என்றும் தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. நாளை காஞ்சிபுரத்தில் கருணாநிதி மகளிர் உரிமை தொகை திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைக்க உள்ள நிலையில் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன. பச்சையப்பன் கல்லூரி மைதானத்தில் மேடை பந்தல் அமைக்கும் பணிகளை வடக்கு மண்டல ஐஜி கண்ணன், சிறு குறு தொழில்துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் உள்ளிட்டோர் நேரில் ஆய்வு செய்தனர். காஞ்சிபுரம் முழுவதும் 3000 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ள நிலையில் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு தேர்வானவர்களின் வங்கிக் கணக்கு விவரங்கள் சரிபார்க்கப்பட்டு வருகின்றன. அதன்படி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கியில் கணக்கு வைத்துள்ள சிலருக்கு ₹1 செலுத்தியதாகவும் பிற வங்கிகளில் கணக்கு வைத்திருப்போருக்கு 10 காசு வரவு வைக்கப்பட்டுள்ளதாகவும் குறுஞ்செய்தி அனுப்பி சோதிக்கப்பட்டது. இதனிடையே சென்னையில் திருமண நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கலைஞர் உரிமை தொகை திட்டத்தை செயல்படுத்துவதன் மூலமாக 100% திமுக தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றப்பட உள்ளதாக பெருமிதம் தெரிவித்தார். 199% இதுவரையில் நாம் நம் தந்த வாக்குறுதியில் நிறைவேற்றி இருக்கிறோம். நிச்சயம் இருக்கக்கூடிய 1% வருகிற செப்டம்பர் 15ஆம் தேதி 100% நிறைவேற்றக்கூடிய திட்டமாகத்தான் மகளிர் உரிமை தொகை திட்டம் நிறைவேற்றப்பட இருக்கிறது என்பதையும் நான் இங்கே மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன்.